ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நமக்கு இப்போ ஒரு பிடி சூப்பராக இருந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இன்றைக்கி ப்ரோமோ கூட வரப்போகுது. ப்ரோமோ வந்து நாளைக்கு வீடியோஸ் அவங்க சொல்லியிருந்தோம் இல்லையா, பசுபதி வந்து நம்ம 3 சகலைகள் கிட்ட மாட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ நாளைக்கான சீனில் அதை வந்து அவர் மாற்று தருணத்தில் அவங்க வந்து 3 பேரையும் தள்ளி விட்டுட்டு ஓடுற சீன் தான். மறுபடியும் இவங்க வந்து பசுபதியை வந்து துரத்துற சீன் தான் இப்போ வந்து அந்த எடிட்டிங் வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3 பேருமே கண்டிப்பாக வந்து பசுபதியை பிடிச்சிருவாங்க. ஏன்னா அவர் மாட்டினா தானே சீன் அடுத்தடுத்து வரும் இல்லைங்களா. ஸோ அவர் தப்பிச்சிட்டா அகெயின் அவரை பிடிக்கிறதுக்கு இன்னொரு பிளான் வந்து உடனே நடக்காது, அது டிலே ஆகி தான் நடக்கும். ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக பசுபதியை வந்து அவங்க பிடிச்சிடுவாங்க, டேக் கேர் பண்ணிவிடுவாங்க. பார்த்து அவங்கள வந்து கண்டிப்பாக ஒரு ரூமில் போட்டு அடிச்சிடுவாங்க பசுபதியை. கதைக்காலம் அதை நோக்கி தான் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன சீன் எப்படி மாறுதுன்றதை. ப்ரொமோவில் ஓரளவு அவர் பிடிக்கிற மாதிரி வருதா, இல்லை அவர் வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் ப்ரொமோ மட்டும் வருதா அப்படின்றது. மேபி இதை பார்த்தா அவர் எஸ்கேப் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க ப்ரொமோவில். பட் சீரியலில் கன்ஃபார்மாக அவர் வந்து எபிசோடில் வந்து கன்ஃபார்மாக அவர் வந்து மாட்டிட்டு தான் அவர் வந்து ஐயப்பனை கஸ்டடியை எடுத்து அந்த சீன்ஸ் எல்லாமே போகும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச்.